ஆனா இருந்ததா அப்படின்னு சொன்னா இருந்ததுங்கிறதுக்கான குறிப்பு இங்க இருக்கு. சுந்தரகாண்டத்துக்கு இருக்கு. ஆர்த்தன பேரிகள் நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறதா மீனிங் இல்ல நீங்க ஜஸ்ட் படிக்கணும். எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது வழக்கம். 5 பாட்டு உட்காந்துங்க. அது அங்க உட்காந்து படிக்கலாம். ஒரு பாட்டை படிச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து ஆர்த்தன பேரி. ஆர்த்தன பேரிகள் ஆர்த்தன சங்கம், ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தன வானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு, ஆர்த்தன வண்டு இனம், ஆர்த்தன வேலை. நீங்க அங்க வந்து என்னென்ன மங்கள ஒலிகள் எழுந்தன? ஆர்த்தன பேரிகைகள் முழங்கின, ஆர்த்தன சங்கங்கள் முழங்கின, நான்மறை முழங்கியது, ஆர்த்தனர் வானோர்கள் முழங்கினார்கள், ஆர்த்தனர் பல்கலை இது அநேகமான நூல்கள் அறிந்தவர்கள் அதை ஓதினார்கள். ஆர்த்தனர் பல்லாண்டு செய்தனர், ஆர்த்தன வண்டினம் வண்டு இனம் ஆர்த்தன பூமாலைகள் இருக்கிற வண்டுகள் ஆர்த்தன, ஆர்த்தன வேலை கடலே ஒலித்தது. இந்த நான்மறையில நான்மறைன்னா இந்த 4 வேதம் இருக்குல்ல, அந்த 4 வேதமும் கல்யாணத்தும் போது படிக்க போதும் வேதம் இங்க இந்த இடத்துல இல்ல. ஆர்த்தன நான்மறைனா நான்மறையும் 4 மறையும் சந்தோஷப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது மறைக்கு உயிருக்கா அப்படி கிடையாது. நம்ம அந்த இல்லைங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதர்வனம் இல்ல, தப்பு. அதர்வன 4 வேதம் சொல்றாங்க. 4 வேதத்துல வந்து அந்த வேதம் வந்து முழுக்க அந்த மாந்தை அந்த மாதிரி அப்படி சொல்லப்படுகிறது. கேரளாவில் இது பண்றாங்க. இல்ல, அதர்வண வேதத்துல உள்ள எல்லாம் அப்படி கிடையாது. அதாவது சம்பிரதாயமா எல்லா சடங்குகள்லையும் 4 வேதத்திலே உள்ள சில போர்ஷன்ஸ் வந்து ஓதணும் அப்படின்னு கணக்கு இருக்கு. எந்த ஒரு சின்ன பூஜை பண்றதா இருந்தாலும் கூட சதுர்வேத பாராயணம் அவதாரைய அப்படின்னு சொல்லுவார். சில பேருக்கு வந்து சில பேருக்கு துவேதின்னு பேரு, சில பேருக்கு திரிவேதி. அது வேதத்தினுடைய முழு போர்ஷன் கிடையாது. 4 வேதம்னா அது முழு, அது 7ல இருந்து ஆரம்பிச்சு கம்பராமாயணம் முழுக்க அட்டை படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லா வேதத்திலையுமே அந்த ஸ்வஸ்தி வசனம் அப்படின்னு இருக்கு, மங்கள வாழ்த்து. அது எல்லா வேதத்திலயும் சில போர்ஷன்ஸ் இருக்கும், அதை ஓதுவாங்க. எல்லா கல்யாணத்திலும் உண்டு, நம்ம கல்யாணத்திலும் உண்டு. அது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். அண்ட் அதர்வ வேதத்துல வந்து பல கணபதி ஹோமமே அதர்வ வேதத்துல உள்ளது, 3 வேதத்திலயும் கிடையாது. கணபதி ஹோமத்துல உள்ள மந்திரங்கள் எல்லாமே இல்லை, தாந்திரிக ஹோமம் தான். அதுல உள்ள அந்த மந்திரங்கள் எல்லாமே கணபதி அதர்வசி இல்ல, அது ரிக்வேத மந்திரம். அந்த அது கணபதி ஆஹ்வான மந்திரம். மற்றபடி கணபதி ஹோமத்தில் உள்ள மந்திரங்கள் எல்லாமே அதர்வேதத்தில் உள்ளது. அப்படி கிடையாது, அதுல பல விதமான இதுகள் இருக்கு. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதுல சில அந்த தாந்திரீக இதுகள், வசியம், அதெல்லாமே இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி பல விதமான முற்போக்கு எழுத்தாளர்கள் உங்க தலையில முடுக்கி வச்சிருக்காங்க. அதர்வேதத்தோட டிரான்ஸ்லேஷன் கிடைக்கிறது நீங்க படிச்சு பாருங்க. எல்லாம் இல்ல இருக்கு, அதுவும் இருக்கு. பட் அது இணைக்கப்பட்ட வேதம்லாம் கிடையாது. அதை யாரும் அத்தியாயம் பண்றது இல்லை. சிலதுலாம் இப்ப இருக்கிற வேதங்களையே அதனுடைய பல பிரான்சஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. தொடக்கம்னு சொன்னா சுஜாதா சொல்லணும். சில தாந்திரிக கதை இதெல்லாம் அவருடைய தொடர்புல குறிப்பிட்டு வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. விஷயத்துலாம் இப்ப ரொம்ப முக்கியமான குறிப்பை கவனி. அடுத்தது என்ன பண்ணும்? முதல்ல தசரதனை காலை வணங்கின, காலில் விழுந்து வணங்கின. அடுத்தது என்ன பண்ணும்? படிங்க. கைகையின் மாமகள் ஏழ்கிழர் பாதம் தாயின் அன்போடு தாழ்ந்து வணங்க ஆயத்தன் அன்னை அடித்துணை சூடி தூய சுமித்திரை கால் சொல்லணும். இதான் ஆர்டர். என்ன ஆச்சு? தசரதனை வணங்கிட்டு நிமிர்ந்தாங்க. அடுத்தது நேர போய் யாருக்கிட்ட வணங்கலாம்? கௌசல்யா வணங்கலாம். கேகையின் மாமகள்
கைகேயின் கிளர் பாதம் ஒளி பொருந்திய பாதத்தை தாயினும் அன்போடு, அந்த தாயினும் அன்போடு அப்படிங்கும்போது தாய் இல்லை என்றாலும் தாயை காட்டிலும் அன்போடு, பெற்றதாயினும் ஆயன செய்யும் சொல்றாங்க. தாயினும் அன்போடு, தன் தாயை விட மிகுந்த அன்போடு கைகேயிடம் முதல் ஆசீர்வாதம் யாரிடம் வாங்கினா கைகேயிடம். அவ்வளவு பிரியமா தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கா. அதுக்கப்புறம் ஆய தன் அன்னை அடித்துணை சூடி. இரண்டாவது கௌசல்யா தூய சுமித்திரை தாழ் தொடர்போடு. அடுத்தது சுமித்திரையில வந்து பாதம் அடைந்தார். அது வந்து பின்னாடி அவர் திரும்பி வரும்போது கூட அந்த பரதநாய வந்து அனுமன் தடுத்து நிறுத்தி இருக்கும் போது கூட புஷ்பக மண்டலத்துல இருந்து இறங்கினோடனே முதல்ல கைகை கால் தான் விழுவார். அன்னமும் அன்னவர் பொன் மலர்த்தால் சென்னி புனைந்தனல் சிந்தை உகந்தார் கண்ணி அருந்ததி காரிகை காணால் நல்மகனுக்கு நல் அணி என்றார். அன்னமும் அன்னவர் அம்பன் மலர்த்தாள் சென்னி புனைந்தனர். கீதையும் அப்படிப்பட்ட தாயர்களுடைய மலர்த்தாளை தன் தலையிலே சூடிக்கொண்டார், நமஸ்கரித்தாள். அவர்கள் சிந்தை உவந்தார்கள். கன்னி அருந்ததி காரிகை காணா நன்மகனுக்கு கற்பழி காரிகை காண நன்மகனுக்கு கற்பு அழிவில்லாத அருந்ததி போன்ற அழகிய மங்கையாகிய சீதையை காணா கண்டு நன்மகனுக்கு இவள் நல் அணி என்றார். பையன் நல்ல பையன், அவனுக்கு இவ ஆளுமன், அவளுக்கு போட்டுக்க இவள் அப்படி மாமியார் 3 பேர் சொன்னாங்க. செந்த வளை கோயிலை தருகி நின்றார். கணவனுக்கு உரியார் உடல் ஆவார். பெண்கள் இனி பிறர் யார் உடல் என்றார். தங்கள் கழிப்ப மனங்கள் கழிப்பார். சங்கு வளை குயிலை தழி நின்றார். சங்கு வளை குயில், சங்கு வளைகள் சங்கினால் ஆகிய வளைகளை அணிந்த குயிலை போன்ற சீதையை தழி நின்றார், தழுவிக்கொண்டார். அங்கணனுக்கு உரியாள் அழகிய கண்ணனை உடைய ராமனுக்கு உரியாள் யார்? இவளை விட்டா வேற யார் இருக்காங்க துணை அப்படின்னு பெண்கள் இனி பிறப்பார் உலகம். இனிமேலும் பிறந்தவர், இதுவரைக்கும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க போகிறார்களா விட்டா அப்படின்னு சொல்லி கண்கள் கழிப்ப, கண்ணும் கழித்தது, மனங்களும் கழித்தன. எண்ணில கோடி பொன் எல்லையில் கோடி வண்ண அருங்கலம் மங்கையர் வெள்ளம் கண் அகல் நாடு உயர் காசோடு தூசும் பெண்ணின் அணங்கு அணையால் பெருக என்றார். இப்ப மாமியர் சீதைக்கு சீர் செய்கிறது. அன்னமும் அன்னவர் அம்பன் மலர்த்தார் இல்லையே, எண்ணில கோடி பொன் எல்லை, எண்ணில கோடி பொன் எல்லையில் கோடி வண்ண அருங்கல மங்கையர் வெள்ளம். அவளுக்கு பணி செய்வதற்காக பணிப்பெண்களுடைய கூட்டம். கண்ணகல் நாடு காசுய தூசும். அவனுக்கு என்னெல்லாம் வேணும்ட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. எண்ணில கோடி பொன், எண்ணிக்கையில் அளவில்லாத பொன் கிடைக்கட்டும். எல்லையில் கோடி வண்ண அருங்கலம், கிடைத்திருக்கிற ஆபரணங்கள். அதுக்கு போக மங்கையர் வெள்ளம், மங்கையர் வெள்ளம். கண் அகல் நாடு. கண் அகல் நாடுன்னா இடமகன்ற நாடு, தேவலோகம் வச்சுக்கோங்க. இல்ல இடமகன்ற தேசங்கள். கண் அகல் நாடு, அது நிறைய பெரிய நாடு. உயர் காசோடு தூசும், உயர்ந்த செல்வங்களும். தூசுனா பொன் தான், மறுபடியும் ஆடைகள். பெண்ணின் அணையாள். இவளுக்கு எல்லாம் பொண்ணுக்கு சீராக தருகிறோம்.
இல்ல பெருக கொடுத்தாங்களா வாழ்த்துனாங்களான்னு தெரியல. வாழ்த்துறாங்க. ஈதல்னு தலைப்பு போட்டிருக்காங்க. உபதலைப்பு பாருங்க. அதான் உபதலைப்பு ஈதல் இருக்கு என்றார். ஈதல் கைகேயி முதலியோர் தம் மருமகளுக்கு பொன் முதலிய ஈதல் ஈதல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கொடுத்தார். பாட்டுல இல்ல, பாட்டுல இல்ல, இவங்க கொடுத்த உபதலைப்பு இது. சரி, நான் இப்போ இதை படிச்சு முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க விளக்கம் சொல்லுவாங்க. நூற்கடல் அன்னவர் சொற்கடன் நோக்கி மார்க்கடல் அன்ன மனத்தவளோடும் கார்க்கடல் ஒப்பதோர் கருணைக்கடல் பண்டை பார்க்கடல் அன்னதோர் பாயல் அணைந்தான். இல்ல இல்ல இல்ல, மூணாவது வரி தப்பு. இதுல கார்க்கடல் ஒப்பதோர் கருணைக்கடல் பண்டை அப்படின்னா சந்தம் இடிக்குது. கார்க்கடல் போல் கருணைக்கடல் பண்டை பார்க்கடல் அன்னதோர் பாயல் அணை. பார்க்கடல் பார்க்கடல் ஒப்பதோர் பள்ளி அணைந்தான். அடுத்ததுல அன்னதோர்னு இருக்கு. அன்னதோர் ஒப்பதோர் போரே இல்ல இல்ல, பட் அது சந்தத்தை பாருங்க சார். கார்க்கடல் ஒப்பதோர் கருணைக்கடல் வராதாங்க. அந்த மூணாவது லைனை படிங்க, சந்தை இடிக்குது பாருங்க. சந்தை இடிக்குது. நூற்கடல் அன்னவர் முதல் சீர் இடிக்காது. இல்ல 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 இல்ல, பின்னாடி கருணை கடல். அது பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. முதல் சீர் டசன்ட் மேட்டர். நூற்கடல் அன்னவர் சொற்கடல் நோக்கி மார்க்கடல் அன்ன மனத்தவளோடும் கார்க்கடல் ஒப்பதோர் கருணை கடல் பண்டை. இல்லைங்க, முந்தின வரையில பாருங்க, மனத்தவள் மனம் நிறைதான் இருக்கு. இதுவும் நிறைதான். படிக்கும் போதே தெரியுது. கார்க்கடல் போல் வரும். இதுல மூணாவது வரி நாலாவது வரி எக்ஸாக்ட்லி சேம் ஃபார்முலா. இல்ல இல்ல இல்ல, அந்த சீர விருத்த இலக்கணப்படி இதுல எந்த தப்பும் கிடையாது. இல்ல, கார்க்கடல் ஒப்பதோர் கருணை இலக்கணப்படி அதுல தப்பு இல்ல. ஒரு இது எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்லைங்க, அடுத்த வரி அன்னதோர்னு கார்க்கடல் அன்னதோர் பாயல் அணைந்தான். அது கருணை வேற. அது டசன்ட் மேட்டர். மாச்சீர் அவ்வளவுதான். இது வந்து புளிமா, இது தேமா, அவ்வளவுதான். விருத்த இலக்கணப்படி அதுல தப்பு இல்ல. இசைப்படி தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல, விருத்த இலக்கணப்படி இது கரெக்ட் தான். அந்த பாடத்தை வந்து ஒருவேளை காது இது பண்றதுனால இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, கார்க்கடல் போல் கருணைக்கடல் பண்டை பார்க்கடல் அன்னதோர் பாயல் அணைந்தான். சரி, அந்த டிஸ்பியூட் விட்டுருவோம். இருக்கிற பாடத்தை பார்ப்போம். நூற்கடல் அன்னவர் சொற்கடன் நோக்கி அப்படின்னா, நூற்கடல் அதாவது சாஸ்திரங்களின் கடலை கடல் போன்று அவற்றை கற்று. நூல் கடல் அன்னவர். ஆமா, கடல் போல சாஸ்திரங்கள் நிரம்பின பெரியோர்கள். கடலை போன்று நூல்களால் கடலை போல நிரம்பியவர்கள். அத்தகைய நூல் கடல் அன்னவர் சொற்கடன் நோக்கி அவர்கள் சொல்லுகின்ற முறைப்படி மார்க்கடல் அன்ன மனத்தவளோடும். மால் அப்படி, இந்த மார்க்கடல் கிடையாது, மால் கடல். மால்னா அன்பு, தன்னுடைய வேட்கை. கடல் போன்று தன் மீது வேட்கை கொண்ட மனத்தவளாகிய சீதையோடும் கார்க்கடல் ஒப்பது வேகக்கடல் கருங்கடல் போன்ற கருணைக்கடல், அந்த கருணைக்கடலாகிய ராமன் பண்டை பார்க்கடல் அன்னதோர் பாயல் அணை பள்ளி அணை. முந்தைய இருந்த அந்த பார்க்கடல் போலே போன்ற சிறந்த படுக்கை அறைக்கு சென்றான். இப்பதான் பங்குனி உத்தரம் போது அங்கண் இருக்கினில் ஆயிரநாம சிங்க மனத்தோடில் செய்த திறத்தான் மங்கள வங்கி வசிட்டன் வளர். பங்குனி உத்திரமான பகல் போது, பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் கூடிய அந்த தினத்திலே அவ்விடத்திலே அங்கண் 1000 நாமம் ஆயிரநாம இருக்கினில். அங்கண் இருக்கினில் வேத விதிப்படி ரிக்வேதம். இருக்குன்னா வேதம்னே ஒரு அர்த்தம் உண்டு. இருக்கினில் 1000 நாம சிங்க மனத்தொழில் செய்த நிறத்தான். 1000 திருநாமங்களை உடைய அங்க இருக்கிறது பலவிதமான அங்கங்களை. இல்ல அங்கண் இருக்கினில் தானே. இல்ல அதான் அந்த பாடம் அங்க இருக்கினில். இதுல அங்க இருக்கினில் அந்த பாட வேதத்துல அது வருது. அங்கங்களை உடைய வேதம், 6 அங்கங்களை உடைய வேதம். இதுல அங்கன் அந்த இடத்தில்
ஆயிரம் நாம சிங்க மனத்தொழில் செய்த திறத்தான். 1000 நாமங்கள் திருநாமங்களை கொண்ட சிங்கம் போன்ற ராமனுடைய அந்த திருமண வேள்வியை செய்த திறம் கொண்ட வசிஷ்டன் மங்கள அங்கி வசிஷ்டன் வகுத்தான். அங்கினா ஹோமாக்னி. அக்னிதான். அக்னின்றதனுடைய அந்த ஒரு போலி சொல் தான் அது அங்கி. ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிப்பிரான். அங்கின்னு சொல்றோமா கன்னடத்துல அது பெங்கிம்பா. வந்து ஹோமாக்னிய பங்குனி உத்திர நாள்ல வளர்க்கலாம். இதெல்லாம் என்ன முகூர்த்தத்துல நடந்தது கல்யாணம் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டேட்மெண்ட். வள்ளல் தனக்கு இளையோர் கல்யாணம் ஆயிடுது. பாக்கி 3 பேருக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. வள்ளல் பேசினாங்க, தீர்மானம். வள்ளல் தனக்கு இளையோர்கள் தமக்கும் எள்ளலில் கொற்றவன் எம்பி அளித்த அள்ளல் இருங்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 4 பாட்டு முடிஞ்சது இன்னைக்கு. இது அள்ளல் மலர் திரு வள்ளல் தனக்கு இளையோர் தமக்கும் இளையோர்கள் தமக்கும் எள்ளலில் கொற்றவன் எம்பி அளித்த அள்ளன் மலத்திரு அன்னவர் தம்மை கொள்ளும் என தமரோடு குறித்தான். வள்ளல் தமக்கு இளையோர்கள் தமக்கும். வள்ளலாகிய வள்ளல் தனக்கு இளையோர்கள் வள்ளலான ராமனுடைய தம்பியர்கள் இளையோர்கள் தமக்கும் அவர்களுடைய தம்பிமார்களுக்கும் எள்ளலில் கொற்றவன் எள்ளல் பழிப்பில்லாத வெற்றியுடைய எள்ளலில் பழிப்பில்லாத வெற்றி கொண்ட ஜனகன் எம்பி அளித்த அள்ளல் மலர் திரு அன்னவர் நம்மை கொள்ளும். செந்தாமரை போன்ற அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை சேற்றில் உண்டாகிற செந்தாமரை வாழ்கின்ற திருமகளை போன்ற அந்த பெண்களையும் அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை கொள்ளும் என தமரோடு குறித்தான். தன்னுடைய சுற்றத்தார்களை கலந்து பேசிக்கொண்டு மற்ற 3 பேரையும் கொடுக்கிறதா தீர்மானம். கொய்நிறை தாரன் குசத்துவ பேர் மெய்நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார். குசத்துவசப்பேர். இவர் பேர் சீரத்வஜர். ஜனகன் பேர் இவருக்கு. அவர் பேர் அவருடைய தம்பி குசத்வஜர். நெய்நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார். மைநிறை கண்ணியர் வானுரை நீரார் மெய்நிறை மூவரை மூவரும் வேட்டார். அடிச்சுட்டு போயிட்டான். யாரோட பேரையும் சொல்ல. இவருக்கு வந்து ரொம்ப குறை. ஊர்மிளைய பத்தி ஒண்ணுமே சொல்லலேன்னு ஊர்மிளையோட பேரை கூட சொல்லலை. ஊர்மிளைய ஏன் காட்டுக்கு கூட்டு போலன்னு இவங்கெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. கொய்நிறை தாரன் பூக்களை கொய்து தொடுத்த மாலை கொண்ட ஜனகன் குசத்வன் என்றும் பெயர் கொண்ட நெய் நிறை வேலவன் நெய் பூச பெற்ற வேல் கொண்ட அந்த மன்னனுடைய மங்கையர் அவருடைய பெண்கள் நேர்ந்தார் தமக்கு ஏற்றவர்கள். மைநிறை கண்ணியர் மை பூச பெற்ற கண்களை உடைய வானுரை நீரார் தேவலோக பெண்களை ஒத்த மெய்நிறை மூவரை பருவம் நிரம்பிய அந்த 3 மகளிர். மெய் நிறை அப்படிங்கிறதுக்கு வந்து பருவம் நிறைந்த அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க. சீதை என்ன சொல்றான்னு சொன்னா வால்மீகி ராமாயணத்துல நான் உன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் பூப்படைந்தேன் அப்படிங்கிற. ஆகையினால இந்த பொருள் அதுக்கு பொருந்தாது. நிறை மெய் நிறைந்த உண்மை ஒழுக்கத்தை கொண்ட நிறைய அங்குசம் நிமிர்ந்து போனதுன்னு சொல்றாங்களே அந்த மெய்நிறை மூவரும் வேட்டார். இல்ல என்ன அந்த அங்குசத்தோட எப்படி தொடர்படுத்துறீங்க? இல்ல அங்குசம் இல்ல நிறை நிறையாகி அங்குசம். அந்த நிறை நிறையாக்கும் காப்பை தலைன்னு சொல்ற அந்த நிறை இல்ல. இங்க அது எப்படி பொருந்தோம்? மெய் நிறை உண்மையான நிறை.
நுண்ணிறை உண்மை ஒழுக்கத்தை ஒரு adjective சேர்த்துக்கோங்க கூட. அது பொய் நிறை உண்டான்னு கேட்காதீங்க. இல்ல உண்மை ஒழுக்கத்தைன்னு தான் கொடுத்திருக்காங்க. நுண்ணிறை மூவரை மூவரும் வேண்டாம். இந்த 3 பெண்களை அந்த பேரை மட்டும் சொல்லி சகோதரர்களும் உங்களுடைய பேர் வந்து சீதைக்கு சீதை மகளாக இவருக்கு கிடைச்ச அப்புறம் பிறந்த பெண் ஊர்மிளை. ஜனகனுக்கு பிறந்த பெண் சீரத்வஜன். குசத்வஜன் சீரத்வஜ ஜனகருக்கு ஊர்மிளை வந்து சீரத்வஜ ஜனகருக்கு பிறந்தவர். அப்படியா? மத்த 2 பேரும் தான் தம்பி. மற்ற 2 பேரும் குசத்வஜ ஜனகருக்கு பிறந்தாங்க. தம்பிக்கு யாரு? அவருக்கு மாண்டவி சுதகீர்த்தி. சுதகீர்த்தி 2 பேர். மாண்டவி பரதனுக்கு, சுதகீர்த்தி சத்ருகன், ஊர்மிளை லட்சுமணன். இந்த ஆர்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கவிதைகளே இல்லாதது. வேட்டவர் வேட்டப்பின் வேந்தனும் மேனாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்தில நல்லால் ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளனவெல்லாம் வேட்டவர் வேட்டவை வேண்டள வேந்தாம் வேண்டளவு ஈந்தாம். வேட்டவர் வேட்டவர் வேட்டவை ஒருவர் விரும்பி மனம் செய்து கொண்ட பிறகு வேந்தனும் ஜனக மகாராஜனும் மேனால் கூடிய சீர்த்தி கொடுத்தில நல்லால் முன்னே பல வருஷமாக சேர்த்து வைத்த தன்னுடைய கீர்த்தி, அதாவது கூட்டிய சீர்த்தி கொடுத்தில நல்லால் தன் புகழை மட்டும் கொடுக்கல. அவன் சேர்த்து வச்சிருக்கிற புகழை மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது புகழ். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதோட கூடும். ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளன எல்லாம் அவன் திரட்டி வைத்திருந்த அந்த வெகு காலமாக சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வேட்டவர் வேட்டவை வேண்டளவு ஈந்தான். அது அதை விரும்பி கேட்டவர்கள், அவர்கள் என்னத்தை எல்லாம் விரும்பி கேட்டார்களோ அவர்கள் வேண்டிய அளவு ஈந்தான். ஈந்தளவு இல்லதோர் இன்ப நுகர்ந்தான் ஆய்ந்துணர் கேள்வி அருந்தவரோடும் வேந்தனும் அந்நகர் வைகினன் மெல்ல தேய்ந்தன நாள் சில செய்தது உரைப்பான். ஈந்து அளவில்லதோர் இன்பம் நுகர்ந்தான், அவ்வாறு தானம் செய்து அளவில்லாத ஒப்பற்ற இன்பத்தை அனுபவித்தான். ஆய்ந்துணர் கேள்வி அருந்தவரோடு நூல்களை ஆய்ந்து உணர்ந்த பெரியவங்களுக்கு என்ன வேலை? ஜனங்களுக்கு என்ன வேலை? அருமையான தவத்தையுடைய முனிவர்களுடன் வேந்தனும் அந்நகர் வைகினன் ஜனகனோடு தங்கி இருந்தான். அந்த அந்த நகர்ல அமர்ந்திருந்தான். மெல்ல தேய்ந்தன நாள் சில நாட்கள் கழிந்தன. இது வேகமா செல்லல இந்த நாட்கள். மெல்ல தேய்ந்தன போச்சு. சில செய்ததுரைப்பாம். அதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். சொல்லி நிறுத்தலாம். இங்க நிறுத்திக்கலாம். சரி, இங்க நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் தொடரலாம். இது வந்து இது அடுத்த வாரம் வந்து எனக்கு மத்தியானம் நான் டிராவல் பண்ணுறேன். அதனால அடுத்த வாரம் மட்டும் எப்போ நீங்க சொன்னீங்களோ அடுத்த 3 வாரமும் மாற்றி எனக்கு ஓகே. அது படுத்தா முடிஞ்சது இன்னைக்கு. இது அள்ளல் மலர் திரு வள்ளல் தனக்கு இளையோர் தமக்கும் இளையோர்கள் தமக்கும் எள்ளலில் கொற்றவன் எம்பி அளித்த அள்ளன் மலத்திரு அன்னவர் தம்மை கொள்ளும் என தமரோடு குறித்தான். வள்ளல் தமக்கு இளையோர்கள் தமக்கும் வள்ளலாகிய வள்ளல் தனக்கு இளையோர்கள் வள்ளலான ராமனுடைய தம்பியர்கள் இளையோர்கள் தமக்கும் அவர்களுடைய தம்பிமார்களுக்கும் எள்ளலில் கொற்றவன் எள்ளல் பழிப்பில்லாத வெற்றியுடைய எள்ளலில் பழிப்பில்லாத வெற்றி கொண்ட ஜனகன் எம்பி அளித்த அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை கொள்ளும். எம்பி செந்தாமரை போன்ற அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை சேற்றில் உண்டாகிற செந்தாமரை வாழ்கின்ற திருமகளை போன்ற அந்த பெண்களையும் அள்ளல் மலர் திரு அன்னவர் தம்மை கொள்ளும் என தமரோடு குறித்தான். தன்னுடைய சுற்றத்தார்களை கலந்து பேசிக்கொண்டு மற்ற 3 பேரையும் கொடுக்கிறதா தீர்மானம்.
கொய்நிறை தாரன் குசத்துவ பேர் மெய்நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார் குசத்துவசப்பேர். குசத்துவசப்பேர். ஓ ஓகே. குசத்வஜன் பேரு. குசத்துவசப்பேர். இவர் பேர் சீரத்வஜர். சீரத்வஜர் ஜனகர்னு பேர் இவருக்கு. அவர் பேர் அவருடைய தம்பி குசத்வஜர். நெய்நிறை வேலவன் மங்கையர் நேர்ந்தார் மைநிறை கண்ணியர் வானுரை நீரார் மெய்நிறை மூவரை மூவரும் வேட்டார். அடிச்சுட்டு போயிட்டான், யாரோட பேரையும் சொல்ல. கொய்நிறை தாரன். இவருக்கு ரொம்ப குறை, ஊர்மிளையை பத்தி ஒண்ணுமே சொல்லலைன்னு. ஊர்மிளையோட பேரை கூட சொல்லலை. ஊர்மிளையை ஏன் காட்டுக்கு கூட்டு போகலன்னு இவங்கெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. கொய்நிறை தாரன் பூக்களை கொய்து தொடுத்த மோலை கொண்ட ஜனகன். குசத்துவசப்பேர், குசத்வன் என்றும் பெயர் கொண்ட நெய் நிறை வேலவன், நெய் பூசப்பெற்ற வேல் கொண்ட அந்த மன்னனுடைய மங்கையர், அவருடைய பெண்கள் நேர்ந்தார், தமக்கு ஏற்றவர்கள். மைநிறை கண்ணியர், மை பூசப்பெற்ற கண்களை உடைய. வானுரை நீரார், தேவலோக பெண்கள். தேவலோக பெண்களை ஒத்த. மெய்நிறை மூவரை, மூவரை. பருவம் நிரம்பிய அந்த மூன்று மகளிர். மெய் நிறை அப்படிங்கிறதுக்கு பருவம் நிறைந்த அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க. சீதை என்ன சொல்றான்னு சொன்னா வால்மீகி ராமாயணத்துல, நான் உன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் பூப்படைந்தேன் அப்படிங்கிறேன். ஆகையினால இந்த பொருள் அதுக்கு பொருந்தாது. நிறை, மெய் நிறைந்த, உண்மை ஒழுக்கத்தை கொண்ட. நிறையனும் அங்குசம் நிமிர்ந்து போனதுன்னு சொல்றாங்க. அந்த மெய்நிறை மூவரை மூவரும் வேட்டார். இல்ல என்ன அந்த அங்குசத்தோட எப்படி தொடர்புபடுத்துறீங்க? இல்ல அங்குசம் இல்ல, நிறை, நிறையாகி அங்குசம். அந்த நிறை, நிறையாக்கும் காப்பை தலைன்னு சொல்ற அந்த நிறை. இல்ல இங்க அது எப்படி பொருந்தும்? மெய் நிறை, உண்மையான நிறை. சேர்த்துக்கோங்க கூட, அது பொய் நிறை உண்டான்னு கேட்காதீங்க. இல்ல உண்மை ஒழுக்கத்தை தான் கொடுத்திருக்காங்க. மெய்நிறை மூவரை மூவரும் வேட்டார். இந்த மூன்று பெண்களை அந்த பேரை மட்டும் சொல்லி. சகோதரர்களும். உங்களுடைய பேர் சீதைக்கு, சீதை மகளாக இவருக்கு கிடைச்ச அப்புறம் பிறந்த பெண் ஊர்மிளை. ஜனகனுக்கு பிறந்த பெண் சீரத்வஜன். குசத்வஜன். சீரத்வஜ ஜனகருக்கு. ஊர்மிளை சீரத்வஜ ஜனகருக்கு பிறந்தவர். மத்த ரெண்டு பேரும் தான் தம்பி. மத்த ரெண்டு பேரும் குசத்வஜ ஜனகருக்கு பிறந்தாங்க தம்பிக்கு. யாரு? அவருக்கு மாண்டவி, சுதகீர்த்தி. சுதகீர்த்தி ரெண்டு பேர். மாண்டவி பரதனுக்கு, சுதகீர்த்தி சத்ருகன், ஊர்மிளை லட்சுமணன். இந்த ஆர்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கவிதைகளே இல்லாதது. வேட்டவர் வேட்டப்பின் வேந்தனும் மேனாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்தில நல்லால் ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளனவெல்லாம் வேட்டவர் வேட்டவை வேண்டள வேண்டாம் வேண்டளவு ஈந்தான். வேட்டவர் வேட்டவர் வேட்டவை ஒருவரையொருவர் விரும்பி மனம் செய்து கொண்ட பிறகு வேந்தனும் ஜனக மகாராஜனும் மேனால் கூடிய சீர்த்தி கொடுத்தில நல்லால், முன்னே பல வருஷமாக சேர்த்து வைத்த தன்னுடைய கீர்த்தி, அதாவது கூட்டிய சீர்த்தி கொடுத்தில நல்லால், தன் புகழை மட்டும் கொடுக்கல. அவன் சேர்த்து வச்சிருக்கிற புகழை மட்டும் தான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது புகழ். புகழ் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதோட கூடும். ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளன எல்லாம் அவன் திரட்டி வைத்திருந்த அந்த வெகு காலமாக சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வேட்டவர் வேட்டவை வேண்டளவு ஈந்தான். அது அதை விரும்பி கேட்டவர்கள், அவர்கள் என்னத்தை எல்லாம் விரும்பி கேட்டார்களோ அவர்கள் வேண்டிய அளவு ஈந்தான். ஈந்தளவு இல்லதோர் இன்ப நுகர்ந்தான் ஆய்ந்துணர் கேள்வி அருந்தவரோடும் வேந்தனும் அந்நகர் வைகினன் மெல்ல தேய்ந்தன நாள் சில செய்தது உரைப்பான். ஈந்து அளவில்லதோர் இன்பம் நுகர்ந்தான், அவ்வாறு தானம் செய்து அளவில்லாத ஒப்பற்ற இன்பத்தை அனுபவித்தான். ஆய்ந்துணர் கேள்வி அருந்தவரோடு, நூல்களை ஆய்ந்து
உணர்ந்த பெரியவங்களுக்கு என்ன வேலை? ஜனங்களுக்கு தசரருக்கு என்ன வேலை? அருமையான தவத்தையுடைய முனிவர்களுடன் வேந்தனும் அந்நகர் வைகினன் ஜனகனோடு தங்கி இருந்தான். அரசனும் அந்த அந்த நகர்ல அமர்ந்திருந்தான். மெல்ல தேய்ந்தன நாள் சில நாட்கள் கழிந்தன. இது வேகமா செல்லல இந்த நாட்கள். மெல்ல தேய்ந்தன போச்சு. சில செய்த துரைப்பா. அதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். சொல்லி நிறுத்தலாம். இங்க நிறுத்திக்கலாம். சரி, இங்க நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் தொடரலாம். இது வந்து இது அடுத்த வாரம் வந்து எனக்கு மத்தியானம் நான் டிராவல் பண்றேன். அதனால அடுத்த வாரம் மட்டும் எப்போ நீங்க சொன்னீங்களோ அடுத்த 3 வாரமும் மானிட்டர் சொல்லுவாங்க. எனக்கு ஓகே.